தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி பிலிப்பியர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 12 வசனங்களை நாம் வாசிக்க விரும்புகிறோம். பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 12வது வசனம் வரைக்கும் நானே வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதும்போது அந்த சபை மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு ஆலோசனையை இயேசு கிறிஸ்துவை முன்னுதாரணமாக வைத்து அந்த மக்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன். இன்னைக்கு அது நமக்கும் பொருத்தமானது. இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இந்த வேதத்தில் நமக்கு இன்னைக்கு இந்த காலையில் நாம் சிந்திக்க தியானிக்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தார்? அவருடைய பிறப்பில், அவர் இந்த பூமியில் அவர் பிறந்ததன் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுத்த சில முன்னுதாரணமான பாடங்கள் இருக்கு. அவைகளை நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், 12ஆம் வசனத்தில் சொல்றார், ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியேன்னு அந்த பிலிப்பிய சபை மக்களுக்கு செய்ய வேண்டியவைகளை அவர் சொல்லிக் கொடுக்கும் போது அதற்கு இயேசுவை அடையாளப்படுத்துகிறார். இயேசுவே அப்படி செய்யும் போது நீங்கள் ஏன் அப்படி செய்யக்கூடாது? உன்னதமான தேவனே அவர் இந்த காரியத்தில் அவர் செய்ய முன் வரும் பொழுது நீங்களும் நானும் ஏன் செய்யக்கூடாது என்ற கேள்வியை தான் பவுல் அப்போஸ்தலன் இங்கே வைக்கிறத பார்க்கிறோம். இந்த கால வேளையில் செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவருடைய சிந்தை எப்படி இருக்கோ அதே சிந்தை நமக்குள்ளேயும் வரட்டும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதையே நாமும் நினைப்போம். அதுதான் பவுலுடைய வார்த்தை வசனத்தில் இருக்கு. தொடக்கமே அப்படிதான் இருக்கு. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்பதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொன்ன முக்கியமான செய்தி. இன்னைக்கு இந்த காலையில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பில் இருந்து இயேசுவின் சிந்தை என்னவாக இருந்தது என்று நாம் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ முறை செய்திகளை கேட்டிருப்போம். நீங்கள் பைபிள் படிக்கும் போதும் ஆண்டவருடைய விருப்பம், அவருடைய ஏக்கம், அவருடைய தாகம், அவருடைய வாஞ்ச என்னவெல்லாம் இருந்துச்சுன்னு நம்ம பல விதங்களில் படிச்சிருக்கோம். இப்போ உங்களை கேட்டால் கூட நீங்கள் நிறைய பேர் அதில் 1-2 சொல்லுவீங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஆனால் அதை மறுபடியும் இன்னைக்கு இந்த காலையில் சிந்திப்பது நமக்கு பொருத்தமானதாக இருக்கும். அதனால நான் சில விஷயங்களை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இந்த குறிப்பிட்ட வசனங்கள் 5 முதல் 12 வசனங்கள் இருக்குல்ல, இந்த வசனங்களில் இயேசுவை பற்றி பவுல் சொல்லுகிற ஒரு 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பிலிப்பிய சபை மக்களுக்கு இயேசுவை முன்னுதாரணமாக அடையாளப்படுத்தும் போது 3 விஷயத்தை அடையாளப்படுத்துகிறார். இயேசு இதை செய்ததுனால நீங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி 3 காரியம் இயேசுவை பற்றி சொல்றார். 1, இயேசு தன்னை தாழ்த்தினார்னு சொல்றார். 2, இயேசு கீழ்ப்படிந்தார்னு சொல்றார். 3, இந்த 2ஐயும் செய்ததுனால இயேசு உயர்த்தப்பட்டார்னு சொல்றார். இந்த 3 காரியங்களை தான் இந்த காலையில் நம்ம கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நம்மளை அர்ப்பணம் செய்ய போகிறோம். ஆண்டவரே, இயேசு நீர் செய்தது போல நாங்களும் செய்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்கன்னு நம்ம எல்லாருமே சேர்ந்து தேவ சமூகத்தில் அர்ப்பணம் பண்ணுவோம். இந்த 3 காரியம் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னா இருக்கு, ஆனால் நிறைய இல்லை, கொஞ்சம் இருக்கும். ஆனால் நிறையா வேணும்னு தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த தாழ்மையும் இந்த கீழ்ப்படிதலும் அதன் மூலமாக தேவன் தருகிற உயர்வும் என்பது நம்முடைய வாழ்வில் ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்க செய்கிறது. எப்பெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமோ, எப்பெல்லாம் அவருடைய வார்த்தையை கேட்குறோமோ, அப்பெல்லாம் நம்ம செய்யணும்னு ஒரு முன் வருகிறோம். ஆனால் அது ரொம்ப நாளைக்கு நீடிப்பதில்லை. நாம் நம்மையே மறந்த போது, அல்லது தேவனோடு கூட இருக்கக்கூடிய தொடர்பு குறையும் போது, அல்லது அது சார்ந்த செய்திகளை கேட்காமல் இருக்கும்போது நாம் அநேக நேரங்களில் நம்மையே மறந்து சில நேரம் அதை செய்யாமலும் விட்டு விடுகிறோம். அநேக நேரம் தாழ்த்துகிறோம், தாழ்த்தாத நேரங்களும் உண்டு. அநேக நேரம் கீழ்ப்படுகிறோம், ஆனால் கீழ்ப்படியாத நேரங்களும் உண்டு. ஆகவே இந்த 2ம் இல்லாததுனாலே தேவனுடைய உயர்வும் சில நேரங்களில் இல்லாமல் போகிறது. நான் இன்னைக்கு இந்த காலையில் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு சொல்றதுக்காக நான் இந்த செய்தியை கொடுக்கல. நம்ம எல்லாருமே ஆண்டவரை நம்புறதுனால நம்ம எல்லாருக்கும் மனசில் ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்யும். நான் ஆண்டவரை போல இருக்கணுன்ற ஆசை
உங்களில் இல்லாமல் இருக்காது. எல்லாருக்குமே நான் ஆண்டவர் மாதிரி வாழணுன்ற ஆசை இருக்கா? எஸ், இருக்கு. அந்த எண்ணம் இருக்கு. அதனால தான் இங்கே வந்திருக்கோம். இல்லைன்னா இங்கே வரமாட்டோம்ல. இப்போ எங்கேயோ உட்காந்துருப்போம். ஆண்டவரை போல வாழணும், அவர் சித்தம் செய்யணும், அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியணும், நான் உண்மையான தேவ பிள்ளையா இருக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கிறதுனால தான் நம்ம ஆலயத்துக்கு வர்றோம். இல்லை, வர வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஆண்டவர் கீழ்ப்படின்னு நினைக்கிறோம். நான் அவரை போல தாழ்மையா இருக்குன்னு நினைக்கிறோம். எத்தனை பிரசங்கத்தை கேட்டிருக்கோம். தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் தாழ்மையா இருக்கணும், கீழ்ப்படியணும் எண்ணமெல்லாம் இருந்தாலும் இவைகளை எல்லாம் பரிபூர்ணமாக நாம் செய்ய முடியாதபடிக்கு ஏதோ ஒன்று நம்மை தடுக்கிறது. உங்களுக்கு சொல்ல முடியுமா, நான் பலமுறை தாழ்த்தாமலும் இருந்திருக்கிறேன், சில நேரம் கீழ்ப்படியாமலும் இருந்திருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சிலர் கை உயருது. அல்லேலூயா. நான் கை உயர்த்த சொல்லலை. ஆனால் உண்மையாக ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமல் போனதை விட நான் கீழ்ப்படியாமல் போயிட்டேன்னு சொல்லாமல் இருப்பது தான் ரொம்ப மோசமானது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சொல்லாட்டா கூட உணராமல் இருப்பது. ஒரு இடத்துல கீழ்ப்படியாமல் போயிட்டோம், தப்பு தான். ஆனால் கீழ்ப்படியாமல் போன பிறகு ஒரு முறையாவது உண்மையாகவே நான் அந்த இடத்துல கீழ்ப்படியாமல் போயிட்டேனேன்னு மனசில் ஒரு வருத்தம் தெரிவிக்கிறோம்ல, அதை குறித்து கவலைப்படுறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமானது. அதுதான் முக்கியமானது. அடிப்பிரளாத மனிதன் இல்லை, தவறாத மனிதன் இல்லை, ஆமென் ஸ்தோத்திரம், தடுமாறாத மனிதன் இல்லை. ஆனால் அடிக்கடி இல்லை, எப்போதோ ஒரு முறை பலவீனத்து நிமித்தமாக சில நேரங்களில் தவறுதல் வரலாம். ஆனால் அந்த தவறுதலை குறித்து ஆண்டவர் சமூகத்தில் நான் இப்படி செஞ்சிருக்க கூடாதே, செய்து விட்டேனே என்ற ஒரு கவலை என்ன செய்யணும் வரணும். நான் சொல்கிறேன், அது இல்லையே இது இல்லையே என்று கவலை வர வேண்டாம். ஆனால் தவறு செய்துட்டேன்ற ஒரு கவலை கட்டாயம் வேணும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். என்ன கவலை வேணும்? ஆண்டவரே பவுலே சொல்கிறார், கவலைப்படணுன்றார். ஆத்தும பாரம் கவலை அது வேணுன்றார். சபையை குறித்த பாரம் கவலை என்னை ஒவ்வொரு நாளும் என்ன செய்து அழுத்துதுன்றார். பவுலுக்கு கவலை இருந்துச்சு. என்ன கவலை அப்படின்னா, ஜெயிலில் நல்ல சாப்பாடே போடலையேன்னு கவலைப்படல, நம்மளை எப்படி கட்டி வச்சு உரிச்சிட்டாங்களேன்னு கவலைப்படல. இந்த நிருபம் எழுதும்போது கூட பவுல் சிறைக்குள்ள இருந்தா எழுதுறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பவுல் சிறைக்குள்ள இருந்து எழுதினாலும் தனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கலன்றதுக்காக அவர் கவலைப்படல. வெளியில் சபையில் உள்ள மக்கள் எப்படி இருப்பாங்களோ, ஆண்டவரை விட்டுருவாங்களோ, ஜெபம் பண்ணாமல் போயிடுவாங்களோ, தேவனை மறந்துடுவாங்களோ, விசுவாசம் இல்லாமல் போயிடுமோன்ற கவலை தான் அவருக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்படின்னா இந்த உலக கவலையை விட இன்னொரு கவலை நமக்கு தேவைப்படுது. என்னன்னா, நான் சரியா இருக்க வேண்டும், மற்றவர்களும் கர்த்தருக்காக வர வேண்டும் என்கிற அந்த கவலை. நமக்கு ரெண்டு கவலை. என்ன கவலை? ஒன்று, நான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணுமே, ஐயோ நான் கடந்த வாரத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்றை செய்துட்டேனே என்ற ஒரு கவலை இருக்கணும். அந்த கவலை எந்த மனுஷனுக்கு வருதோ அந்த மனுஷன் நிச்சயமா கர்த்தர் நேசிப்பார். அவன் கையை ஆண்டவர் பிடிப்பார், திரும்பவும் அவனை தூக்கி நிறுத்துவார். விழுந்து போன ஒரு மனுஷன் தன் தவறை உணர்ந்தால் அவனை அப்படி கர்த்தர் விட மாட்டார், அவனோடு கூட இருப்பார். தவறு செய்கிறவனை விட்டு கர்த்தர் விலகத்தான் செய்வார். ஆனால் தவறுக்காக வருந்துகிறானே அவனை விட்டு ஒருபோதும் கர்த்தர் விலக மாட்டார். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்ல. பாவம் செய்கிற ஒரு மனிதனை விட்டு கர்த்தர் நிச்சயமாக பிரிந்து போவார். ஏனென்றால் பாவமே ஆண்டவருக்கு நமக்கும் இடையிலே தடுப்பு சுவர் என்று ஏசாயா சொல்லுகிறான். பாவம் செய்கிற மனிதனை விட்டு கர்த்தர் பிரிந்து தான் போவார். அவர் அவனோடு எப்போதும் இருப்பதில்லை. ஆனால் எந்த மனுஷன் பாவம் செய்கிறானோ அவன் அதற்காக கவலைப்பட்டால், வருத்தப்பட்டால், நான் செய்திருக்க கூடாது, என் தேவனை நான் துக்கப்படுத்தி விட்டேன்னு ஒரு மனுஷன் அழ ஆரம்பிச்சிட்டான்னா கர்த்தர் அவனை விட்டு போக மாட்டார். அவன் கூடவே இருப்பார். அவனை எப்படியாவது உருவாக்குவதற்கு, அவனை எப்படியாவது சரிப்படுத்துவதற்கு, அவனுக்கு எப்படியாவது பலனை கொடுத்து, வசனத்தை கொடுத்து, அவனை உறுதிப்படுத்தி நல்ல மார்க்கத்தில் நல்ல பாதையில் அவனை கொண்டு வந்து நிறுத்துகிற வரைக்கும் அவரே அவனை பொறுப்படுத்தி அவனை தூக்கி நிறுத்துவதற்கு அவர் முன் வருவார் ஆண்டவர். அல்லேலூயா. நான் என்ன தப்பு செஞ்சிட்டேன், ஊர் உலகத்தில் செய்யாத செஞ்சிட்டேன் அப்படின்னு நியாயம் பேசுறவனை சொல்லுங்க, கை கழுவிருப்பார். அப்படித்தானே? பைபிள் ஒரு வசனம் இருக்கு, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும். அந்த வசனத்தை முடிக்கும் போது கஷ்டமா இருக்குங்க. எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியல? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிற மனுஷன் சகாயமின்றி சடிதியிலே நாசம் அடைவான்னு பைபிள் இருக்கு. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் தவறு செய்து விட்டேன், என் வாழ்வில் நான் தேவனுக்கு பிரியமில்லாததை செய்து விட்டேன், என் வாழ்வில் குறை இருக்கு, நான் அதை சரி பண்ணணும், நான் தேவனுக்கு பிரியமா நான் மாறணும், ஆவிக்குரிய பலவீனம் இருக்கிறதுன்னு ஒரு மனுஷன் தான் மாறணும்னு ஒருத்தன் நினைக்கிறான்ல, அவன் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவான். ஆனால் நான் தவறை செய்ய, இதெல்லாம் ஒரு தவறா, இதெல்லாம் ஒரு பாவமா, இதெல்லாம் பிரச்சனையா, இந்த உலகத்திலலாம் அப்படி வாழ்ந்துட முடியுமா, பைபிளெல்லாம் பின்பற்ற முடியுமா, அது ஒரு பக்கம் கிடக்கட்டும்.
இதெல்லாம் சாதாரண விஷயம், மனுஷனா பிறந்தா அதெல்லாம் வரத்தான் செய்யும், இது தப்பே கிடையாதுன்னு தான் செய்த தவறுகளை நியாயப்படுத்துவதற்கு பைபிள்ல இருந்தே சிலர்லாம் வசனம் காமிப்பாங்க. அல்லேலூயா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பழைய சபையில் ஒரு சகோதரி அவங்க தவறான பாதையில் போயிட்டு இருந்தாங்க. அப்போ கேள்விப்பட்ட போது அவங்கள நான் பார்த்து கண்டிச்சேன். நீங்கள் அப்படி செய்யக்கூடாது, ஏன் அப்படி செய்தீர்கள்? ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த மாதிரியான ஒரு தப்பான பழக்கம் இருக்கக்கூடாது, நீங்கள் மனம் திரும்புங்க, அதை விட்டுருங்கன்னு. அவங்க சொன்னாங்க, தாவீதே பத்சேபாள் கூட போயிருக்காருல்ல, நான் போனால் என்ன அப்படின்னுச்சு. அவனையே ஆண்டவர் வசனம் நிறைய தெரிஞ்சதும் ஆபத்தாக இருக்கு போல தெரியுது. வசனம் நிறைய தெரிஞ்சுக்கிடணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நிறைய வசனம் தெரிஞ்சுக்கிட்டதே அவங்களுக்கு என்ன ஆகிடுது? பைபிள்லேருந்து சிலரெல்லாம் காமிக்கிறாங்க. என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை சொன்னாரே, அவன் மட்டும் இது செய்தான் இல்லை, அப்படி செஞ்சவனே இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறார்ல, அப்போ நான் செஞ்சால் என்னன்னு கேட்டாங்க அந்த அம்மா. நீ எப்படியோ போய் தொலைன்ட்டேன், நம்ம என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. அதுக்கப்புறமா எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் நம்மை உணர்த்தும் போது தவறென்று உணர்ந்து விட்டுவிட்டால் அது ஆசீர்வாதம். அந்த தவறையே நியாயப்படுத்தி அதை தொடர்ந்தால் அது நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருப்பதில்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் எதிர்பார்ப்பது என்ன? அவரை போல மாற ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். அவர் வெறும் வாயினால் மட்டும் தாழ்மையையும் கீழ்ப்படிதலை நமக்கு சொல்லிக் கொடுக்காமல் ஆண்டவரே நமக்கு ஒரு அடையாளமாக இந்த பூமியில் மனுஷனாக பிறந்தார். ஒருவேளை அவர் மனிதனாக பிறக்காதிருந்தால் சிலரும் அப்படித்தான் சொல்லியிருப்பார்கள். இந்த இந்த எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, இப்படியெல்லாம் இருக்க முடியுமான்னு சொல்கிறவர்களுக்கு ரொம்ப ஆதரவாக போயிருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை போலவே 100% மாம்சமும் இரத்தமும் உள்ள ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்ததால் நமக்கு இருக்கும் எல்லா பலவீனமும், நமக்கு இருக்கும் எல்லா பாவ சோதனைகளும் அவருக்கு இருந்தும் கூட அவர் அவைகளெல்லாம் ஜெயித்து நமக்காக ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறார் அல்லவா? அது நமக்கு பெரிய விஷயம். அவர் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருந்தபடினாலும் பைபிள் இருக்குல்ல, சோதனையே இல்லாமல் அவர் பரிசுத்தராக இருந்தார் அப்படின்னு இல்லை. அவர் சோதிக்கப்பட்டும் நீங்கள் பாவம் செய்யும்படி என்னவெல்லாம் சோதனை உங்களுக்கு வருகிறதோ அந்த சோதனையெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது. எங்கெல்லாம் நாம் தடுமாறுகிறோமோ அங்கெல்லாம் இயேசுவும் தடுமாற வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அவரை பாவம் செய்ய வைப்பதற்கான சூழ்நிலைகளை பிசாசு கொண்டு வந்தான். ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி ஜெயித்தார். அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அவருக்குள்ளே மாம்ச உணர்வுகள் இருந்தது. எல்லாவற்றையும் அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியால் கட்டுப்படுத்தி கொண்டார். அவருக்குள்ளே ஆவியின் கனிகள் இருந்தது. இயேசு கிறிஸ்து அவர் நம்மை போலதான் பார்த்தார், அவர் நம்மை போலதான் வேலை செய்தார், நம்மை போல நடந்தார், நம்மை போல பேசினார், எல்லாம் நாம் செய்வது போல செய்தார். ஆனாலும் தவறானவைகளை செய்யாத அளவுக்கு தன் கண்களை பாதுகாத்து கொண்டார், தன் காதுகளை பாதுகாத்து கொண்டார், தன் சிந்தனைகளை பாதுகாத்து கொண்டார். அவரால் தன் மாம்சத்தை கட்டுப்படுத்தி பாவம் செய்யாமலே வாழ்ந்து காட்ட முடியுமானால் நீங்களும் நானும் அவரை போல இருந்தால் நீங்கள் நானும் வாழ முடியும் என்பதற்கு அவர் ஒரு அடையாளமாக இருக்கிறார். ஒரு மனுஷன் தடுமாறித்தான் ஆக வேண்டுமா? இல்லை, தடுமாறாமலும் போக முடியும். ஒரு மனிதன் கர்த்தரை அதிகமாக விசுவாசித்து அவரை பற்றி கொண்டு நல்ல ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்து ஒரு மனுஷன் உண்மையாகவே அவருக்காக வாழ்வானால் நிச்சயமாக கர்த்தருக்காக வாழ முடியும். சொல்லுங்க, இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ முடியுமா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ங்க, வாழவே முடியாதுன்றவங்க கைது கலையில சொல்கிறீங்களா? முடியாதுன்னு இல்லை, ஆளையில் முடியும். இவ்வளோ தூரம் சொன்ன பிறகு முடியாதுன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லிடுவீங்களா? நீங்கள் இதுக்கு முடியாதுன்னு சொல்லிடுவீங்களா? ஏன்னா ஏசப்பா அவர் நடந்திருக்கார்ல, அப்படி தானே? அவர் செய்திருக்கிறாரே. அல்லேலூயா. இன்றைக்கி இந்த காலையில் தேவனுடைய பிள்ளைகளை நிறைய விஷயம் இருக்குது. ஆண்டவர் பல விஷயம் இயேசு நமக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார். ஆனால் நான் இன்னைக்கு 3 காரியம் பேச போகிறோம். ஒன்று, அவருடைய தாழ்மை. அவருடைய தாழ்மை ரொம்ப அதிகமுங்க. தாழ்மை என்பது நம்முடைய வாழ்வில் எது தாழ்மையை காட்டுகிறதுன்னு நமக்கு ரொம்ப காலமாகவே சொல்லி வச்சது எப்படின்னா, பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரண உடை அணிவது, தரையில் உட்கார்ந்து கொள்வது, இப்படியெல்லாம் நமக்கு சில அடையாளங்களை சொல்லி வச்சுட்டாங்க. ஆனால் உண்மையான தாழ்மை என்ன அப்படின்றத நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியதும் நிறைய இருக்குது. மனத்தாழ்மையை பற்றி பவுல் பல இடங்களில் எழுதுகிறார். தாழ்மை என்பது உடையில் இருப்பதாக நமக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அது ஒரு பகுதி மட்டும்தான். உடையில் மட்டும் தாழ்மை அல்ல, தாழ்மை என்பது மனதில் என்ன செய்து இருக்கு. ஆனால் பல நேரங்களில் வெளியரங்கமான தாழ்மைகளையே நம்ம முக்கியப்படுத்தியே வாழ்ந்து விட்டோம். ஒரு மனிதனை பார்த்த போது அவனுடைய வெளியரங்கமான காரியங்களை கண்டு இவன் தாழ்மை இல்லாமல் இருக்கிறான் என்றே நாம் சொல்லி பழகிட்டோம். ஆனால் வெளியிலே தாழ்மையாகவும் மனதிலே பெருமையாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு.
ஆனால் வேதம் சொல்லுகிறது அதற்காக மனதிலே தாழ்மையாக வெளியிலே பெருமையாகவும் இருந்து விடக்கூடாது. தாழ்மை என்பது வெளியிலேயும் மனதிலேயும் என்ன செய்ய வேண்டியிருக்கு, இருக்க வேண்டியிருக்கு. நாம் வெளியில பேசுவதிலும் செய்யக்கூடிய செயல்களிலும் மட்டுமல்ல, மனதிற்குள்ளேயும் தாழ்மை இருக்கணும். தாழ்மை என்பது நான் செய்வதிலிருந்து என் மனதுக்குள் போவதல்ல, என் மனதுக்குள்ள இருந்து செயலாக மாறுவது. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? நான் செய்கிற காரியத்திலிருந்து தாழ்மை என்பது என் மனசுக்குள்ள போகிறது இல்லை. முதல்ல தாழ்மை வர வேண்டியது செயலில் அல்ல, முதல்ல எங்க வரணும்? மனதில் வர வேண்டும். நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து நல்லவரா நன்மை செய்கிறவரா? எது ஃபர்ஸ்ட்? நல்ல நன்மை செய்ததினால் அவர் நல்லவரா? அவர் நல்லவரா இருப்பதால் நன்மை செய்தாரா? இதைத்தான் சொல்ல வர்றேன். அதாவது நன்மை செய்ததால் நல்லவராவது அது நிரந்தரமானது அல்ல. நன்மை நல்லவரா இருப்பதால் நன்மை வருதுன்னா எங்கனாலும் நல்லது வரும். ஆனா நன்மை செய்ததால் நல்லவராக இருப்பது என்பது சில நேரங்களிலே நாம் தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நமக்குள்ளே ஊறி போய்விட்டால் நன்மை செய்வதும் சரி, தாழ்மையா இருப்பதும் சரி, நமக்குள்ளே இருந்தால் அது வெளியே எப்படித்தான் வரும்னா எல்லாமே நல்லதா தான் வரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு உள்ளே போகிறது உங்களை தீட்டுப்படுத்தாது, உங்களிலிருந்து வெளியே வருவது வார்த்தைகள் என்ன செய்யும், தீட்டுப்படுத்தும்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா இந்த தாழ்மை என்பது வெளிப்புறமாக மட்டுமல்ல, உள்ளான நிலைமையிலும் தாழ்மை ஆண்டவர் கேட்கிறார். அநேக நேரங்களில் நாம் தாழ்மையா இருக்க முடியாதபடி சில சூழ்நிலைகள் நம்மை பாதிக்க செய்யலாம். ஆனா அந்த இடங்களில் எல்லாம் நமக்கு உண்மையாகவே நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவி. 2 மனசாட்சி. அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 யாரு கூட இருக்கோ அவங்க நிச்சயமா ஆண்டவர் விட்டு பிரிய மாட்டாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? மனசாட்சி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். மனசாட்சி இருக்கும் சிலருக்கு, ஆனா குளிக்காம இருக்கும். சிலருக்கு மனசாட்சி இருக்கும், ஆனா தூங்கிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அடுத்தவங்க பிரச்சனையில மனசாட்சி உயிரோடு இருக்கும், தாம் பிரச்சனையில மனசாட்சி தூங்கிடும். மனசாட்சியும் பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ள பலமா இருந்தா அந்த மனுஷன் நிச்சயமாக விழுந்து போக மாட்டான். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் தேவன் மனசாட்சியை கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே பரிசுத்தாவியும் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் ஒரு விசுவாசி எங்கெல்லாம் தவறு செய்கிறாரோ அங்கெல்லாம் முதலில் நமக்கு இந்த பரிசுத்தாவியும் மனசாட்சியும் நம்மளை ஒரு முறை என்ன செய்யும், ஞாபகப்படுத்தும். உங்களுக்குள்ள அது நடக்குதா? நீங்க ஒரு தவறிட்டீங்கன்னா உடனே மனசுக்குள்ள ஆஹா இது தப்பு நடந்து போச்சேன்னு சொல்லுதா? மனசாட்சி உங்க கூட பேசுதா? சிலர்லாம் அப்படின்றீங்க, இனி பேசட்டும். ஒரு அலையில சொல்லுங்க. ஒரு தவறு நடந்த உடனே அந்த மனசாட்சி நமக்குள்ள சொல்லும், நீ இப்படி செஞ்சிருக்கலாமா அப்படின்னு. அப்படி உணர்த்தும். அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர்னு பைபிள் இருக்கு. அவர் சொல்வார், உள்ளுக்குள்ள ஆவியானவர் பேசுவார், நீ ரட்சிக்கப்பட்டவளாயிருந்து இந்த வார்த்தை நீ பேசியிருக்க கூடாது, அவசரப்பட்டுட்டியே, நீ கொஞ்சம் முந்திட்டியே, அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்க கூடாதா, அந்த இடத்துக்கு நீ போகாமல் இருந்திருக்கலாமே. சில நேரம் போகிறதுக்கு முன்னாடியும் சொல்லுவார், நீ அந்த இடத்துக்கு போவா. சிலர்லாம் பரிசுத்த ஆவியானவரை பெட்டிகளை போய் பூட்டிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாரும், நான் போய் பேசிக்கிறேன்ட்டு அவரை போட்டு பூட்டிட்டு போகிறதெல்லாம் இருக்கு. பரிசுத்த ஆவியை பொருட்படுத்தாமல் அதையும் தாண்டி செய்கிறது தான் பாவமாகுது. ஒவ்வொரு விசுவாசி மனசுலையும் உள்ளத்திலையும் இந்த மனசாட்சியானது வேலை செய்யதான் செய்யுது. அதற்கு பிறகு பரிசுத்த ஆவி இதெல்லாம் தாண்டி தான் ஒரு மனுஷன் என்ன பாவம் செய்யறான். விசுவாசி அவ்வளவு எளிதாக பாவம் செய்ய முடியாது. ஒரு விசுவாசி அவ்வளவு எளிதாக பாவம் செய்ய முடியாது. ஒரு காட்சி, தப்பான காட்சி வந்த உடனே மனசுக்குள்ள உடனே வருதா இல்லையா? ஆஹா இது சரியில்லை அப்படின்னு மனசுக்குள்ள வருது. ஆனாலும் கொஞ்ச நேரம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இயேசுநாதர் மன்னின்னு சொல்லிக்கலாம். அவங்களே சில நேரம் மருந்து போட்டுடுறாங்க. மனசாட்சிக்கும் பரிசுத்தாவிக்கும் அவங்க என்ன செஞ்சிடறாங்க, சமாளிச்சு மருந்து போட்டு அவர்கள் தாண்டி போய் செய்யறது தான் பாவம். அவ்வளவு எளிதாக மனசாட்சியும் பரிசுத்தாவியும் நம்மளை பாவம் செய்ய விடுவதில்லை. அதையும் தாண்டி தான் சிலர் பாவம் செய்கிறார். அன்பானவர்களே, இந்த காலவெளியில் நம்முடைய வாழ்விலே தேவன் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். மனசாட்சியை சிலர் என்ன செய்றாங்கன்னா மழுங்கி போக செய்கிறார்கள். மனசாட்சி என்ன செஞ்சதுன்னா மழுங்கி போயிடும். ஒரு முறை அந்த மனசாட்சி வேகமாக சொல்லும், அதே பாவத்தை 2வது முறை செய்யும் போது மனசாட்சி பாதி அளவு வேகம், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மனசாட்சி கால் பகுதி சொல்லும். அதுக்கப்புறம் அந்த மனசாட்சி என்ன செஞ்சிடும், சொல்லாது. ஒரு தீ உள்ள விறகு கட்டை எடுத்து தண்ணியில் முதல் முறை வைக்கும்போது வச்சு எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், சுருன்னு பிடிக்கும். 2வது மறுபடியும் வைங்க, சவுண்டு கம்மியாக இருக்கும். 3வது வைக்கும்போது சுத்தமாக என்ன செய்யாது, இருக்காது. அது மாதிரி தான்
அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியும் அப்படிதான், மனசாட்சி அப்படி நமக்கு சொல்லுவாங்க. நமக்குள்ளே அது உணர்த்துதல் ஏற்படும். நாம் மனசாட்சிக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உடனே கீழ்ப்படியாத போது நாளடைவிலே மனசாட்சி என்பது இல்லாமல் போய் விடுகிறது. இன்றைக்கு ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது, ஒரு கொலை செய்தாலும் சரி அல்லது திருடினாலும் சரி, முதல் முறை அவன் செய்யும் போது அவனுக்கு எப்படி இருக்கும்? எங்கிட்ட போய் கேட்குறீங்களா பாஸ்? அவன்கிட்ட போய் கேளுங்க, நாங்களாம் செஞ்சோம். ஃபஸ்ட் டைம் ஒருத்தன் திருடுனா, ஃபஸ்ட் டைம் கொலை பண்ணால் அவனுக்கு கைக்கும். ஏன்னா பழக்கம் இல்லை. விசுவாசி கெட்ட வார்த்தை வராது, வந்தாலும் கிராமர் இல்லாமல் பேசுவாங்க. உங்களுக்கு புரியுதான்னு தெரில. விசுவாசி கெட்ட வார்த்தை பேசுகிறதுக்கும் அடுத்தவங்க பேசுகிறதுக்கும் வித்தியாசம் என்ன செய்யுது இருக்குது. ஏன்னா அதெல்லாம் ஊறி போச்சு, பேசி பேசி தாய்மொழியாகவே ஆயிட்டு. ஆனால் விசுவாசிக்கு அது பழக்கம் இல்லை. அதனால கோபத்தில் என்னைக்காவது ஒரு நாள் கெட்ட வார்த்தை வந்துருச்சுன்னா அது சரியான கெட்ட வார்த்தையாக வராது. அது வராது. அப்படி வந்தாலும் தப்பாக வரும். ஒருவேளை ஒரு விசுவாசி கெட்ட வார்த்தை பேசுனா கண்டுபிடிச்சிடலாம் இது பழக்கம் இல்லாமல் பேசுதுன்னு. ஆனால் சில விசுவாசியை பழக்கப்பட்ட மாதிரியே பேசும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரெகுலராக ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு விசுவாசி கெட்ட வார்த்தை பேசுதுன்னு வைங்களேன், அது இன்னைக்கு தான் இந்த வார்த்தை வந்திருக்கா, இது எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கான்னு என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அல்லேலூயா. ஆமே. ஒரு நாள்லாம் எனக்கு ஒரு விசுவாசி கெட்ட வார்த்தை பேசுனதை பார்த்தேன். எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். அந்த கெட்ட வார்த்தை ஒன்றும் புதுசாலாம் என்ன செய்யலை, வரல. அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள் பேசுகிற மாதிரி கெட்ட வார்த்தை. ஐயோ, அந்த ஆடியோவை நான் கேட்டுட்டு மிரண்டு போயிட்டேன். சரளமாக வார்த்தை வருது. நம்மளாம் பேச வராது, அப்படியே பேசணும், தேடி தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றையும் பேசணும். ஆனால் அந்த ஆள் அப்படி இல்லை, கண்டினியூவாக வார்த்தை வந்துட்டே இருக்கு. அப்படின்னா இது உள்ளுக்குள்ளே ஊர்லாப்பட்ட டன் கணக்கில் உள்ள அடுக்கி வச்சிருக்கு, எடுத்து விட்டுக்கிட்டு போய் உள்ள ரீலாக வருது. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அதில். அதனால் இன்றைக்கி இந்த காலையில் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் நீங்கள் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்வில் கிறிஸ்துவின் சுவாபங்கள் நமக்குள்ளே இருக்கணும். அப்படின்னா ஆண்டவர் நமக்கு தந்த பரிசுத்த ஆவியானவரை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க, மனசாட்சியை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. அது நம்மை தவற விடாமல் பாதுகாக்கும், கத்தரண்டையில் சேர்த்து கொள்ள செய்யும், நம்மை குற்றம் செய்ததை உணர்த்தி தேவன் அருகிலே கொண்டு வர செய்ய தேவன் நமக்கு கொடுத்த பெரிய வெகுமதி பரிசுத்த ஆவி. கர்த்தர் கொடுத்த மனசாட்சியை நீங்க விட்டுறாதீங்க, அது ரொம்ப அவசியம், தேவை. நான் இன்னைக்கு இந்த காலையில் இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்மையை நான் ஒரு 5 விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். அவர் எதிலெல்லாம் தாழ்மையாக இருந்தார் அப்படின்னா, ஒன்று, அவருடைய பிறப்பில் தாழ்மையாக இருந்தார். பாருங்க, அவருக்கு சத்திரத்தில் கூட இடம் கிடையாது. மனிதனாக பிறந்ததே அது ஒரு தாழ்மை. அதுவும் ஒரு சாதாரண பெண் வயிற்றிலே உருவானது அவருடைய தாழ்மையை காட்டுகிறது. அன்பானவர்களே, இது எளிதாக நடக்கவில்லை. அவருக்கு போராட்டங்கள் இருந்தது. இயேசு உலகத்தில் பிறக்கிறதுல பல போராட்டங்கள் இருந்தது. மரியாளை சம்மதிக்க வைப்பதற்கு தூதன் என்ன செய்றாரு, பேசி உடனே சம்மதிக்கல, பேசி சம்மதிக்க வைக்கிறான் தூதன். யோசேப்பையும் சம்மதிக்க வைக்க வேண்டியிருக்கு. இதுல யோசேப்பினுடைய உதவி இல்லைன்னா மரியாளுக்கு பெரிய ஆபத்தாகிவிடும். ஏன்னா யோசேப்பை போராடி சமாளிக்க வேண்டியது இருக்கு. அதுபோல அன்பானவர்களே, அவர் பிறக்கும் போது இருந்த சூழ்நிலை அவர் பிறப்பதற்கு தடையாக இருந்தது. எங்கு பார்த்தால் மக்கள் கூட்டம், பிரசவ நேரம், ஆனால் எங்கேயுமே பிறக்க இடம் இல்லை. அந்த காட்சியை நாம் பார்த்தா நமக்கு தெரியும். இவர்கள் பூர்வீகமான இடம், இவர்களுக்கு தெரிந்த சொந்தங்கள் ஒருவேளை அங்கே இருக்கலாம். அந்த ஊரில் உள்ள சொந்தங்கள் வீடுகளில் தங்க போனால் இவர்களை விட முக்கியமான பணக்காரர் எல்லாம் அந்த வீட்டில் தங்கி இருக்கிறார்கள். இவர்களுக்கு இடமளிக்கும் அளவுக்கு அந்த ஊரில் உள்ள இவர்களுடைய உறவுகள், தெரிந்தவர்கள் இவர்களுக்கு இடம் கொடுக்க முன் வரவில்லை, அல்லது அங்கே இடம் இல்லை. 2, அவர்கள் சத்திரத்தில் போய் கேட்டாலும், சத்திரத்தில் பணம் கொடுத்து தங்கினாலும் அங்கேயும் இடம் இல்லை. இயேசு கிறிஸ்து மாமன்னன், அவர் உலக ரட்சக பிறப்பதற்கு கூட வழி இல்லை. சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மாட்டுத் தொழுவத்தில் இயேசு பிறந்தார் என்று. மாட்டுத் தொழுவம் என்பது நாம் விரும்பத்தக்க ஒரு இடம் அல்ல, அது மிகவும் நாற்றம் நிறைந்த இடம். அந்த இடத்திலும் இயேசு பிறப்பதற்கு சம்மதித்தார். இது ஒரு பெரிய விஷயம், தன்னை தாழ்த்தினதில் மிக முக்கியமானது. அங்குமிங்குமாக இயேசு அலக்களிக்கப்பட்டார். ஆமென், ஸ்தோத்திரம். அங்கிருந்து எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார் குழந்தையாக. பிறகு அங்கிருந்து நாசரேத்துக்கு போகிறார். நல்ல கவனிக்க பாருங்க, நாசரேத்திலிருந்து தான் யூதேயாவுக்கு போகிறாங்க, பெத்லகேம் போகிறாங்க. போயிட்டு ஒரு வாரத்திலேயோ 10 நாள்லையோ திருப்பி வரணும் வீட்டுக்கு. ஆனால் வீட்டுக்கு வரல. அவர் போன இடத்துலேருந்து அப்படியே வேற ஊருக்கு போயிட்டாங்க. அங்கே சில வருஷங்கள் தங்கினார்கள். அந்த பெத்லகேமுக்கு போகும்போது உடுத்துவதற்கு சில துணிமணிகள் தான் கொண்டு போயிருக்கக்கூடும். வீட்டின் எல்லா பொருட்களும் கொண்டு போகவில்லை.
போன இடத்தில் திடீரென்று தூதனால் சொல்லப்பட்டு எகிப்துக்கு போகிறாங்க. தப்பி பிழைத்து ஏரோதுக்கு பயந்து எகிப்துக்கு போகிறாங்க. கையில் இருப்பதோ எல்லா பொருளும் இல்லை. அப்படி நம்ம போயிட முடியுமா? இப்படியே சர்ச்சைக்கு வந்து இப்படியே நீங்கள் திருநெல்வேலிக்கு போங்க, அங்கே போய் ஒரு 2 வருஷம் இருக்குன்னா போயிருவீங்களா? யாரால் முடியும்? வந்த இடத்தில் திடீரென்று இயேசு கிறிஸ்து வெளியூரில் போய் சில மாதங்கள் வருஷங்கள் தங்கி இருப்பது என்று அவ்வளவு எளிதல்ல. எந்த வாய்ப்பு வசதிகளும் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போய் எவ்வளவு கஷ்டம். இயேசு கிறிஸ்து அவைகளில் தாழ்மையாக இருந்ததை பார்க்கிறோம் என்றால், தன் இயேசுவின் உயிரை பறிப்பதற்கு ஏரோது பிரயாசப்பட்ட போது இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா ஏறாத ஒரே நாளில் தூக்கத்திலே காலி பண்ணியிருக்கலாம்ல. இயேசு கிறிஸ்து தனக்காக தன் ஜீவனை காப்பாற்ற இயேசு ஒருபோதும் எந்த அற்புதமும் என்ன செய்யவே இல்லை. எந்த அற்புதமும் செய்யலை. குடும்பத்தில் அவருடைய தாழ்மை. அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம். தச்சு வேலை செய்கிறது. இன்னைக்கு உள்ள தச்சு வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல காசு. ஆனால் அன்னைக்கு அப்படிலாம் கிடையாது இல்லை. இப்போ நல்ல சம்பளம் ஓரளவுக்கு கிடைக்குது, எல்லா தொழிலுக்கும் ஓரளவு சம்பளம். ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. தச்சு தொழில் செய்கிறவங்களை ரொம்ப குறைவாகத்தான் மதித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அன்றைக்குள்ள சதுசேயர், பரிசேயர், பிரதான ஆசாரி போன்றவங்களாம் இவரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இவர் வந்து தச்சனுடைய குமாரன் அல்லவான்னு 4 பேர் முன்னாடி அவரை குறைவாக பேசியிருக்கிறாங்க. இவன் எப்படி தேவகுமாரனாக முடியும்? இவன் தச்சனுடைய குமாரன், யோசேப்பின் குமாரன் கூட சொல்லலை. யோசேப் என்ற பெயர் வந்து காமனானது. ஆனால் யோசேப்பின் குமாரன் என்று சொல்வதை விட ஒரு தச்சனுடைய குமாரன் என்று அவரை மட்டுப்படுத்தி பேசுவதற்கு தான் முயற்சி பண்ணாங்க. ஒருத்தர் பேரை சொல்லி குமாரன் சொல்றது பெருசா தெரியாது. ஆனா அவர் செய்யும் தொழிலை சொல்லி அவரை சொல்லும் போது அது எவ்வளவு கஷ்டமானது. இவன் ஒரு கொத்தனார் மகன், இவன் ஒரு ஆசாரி மகன், இப்படி சொல்லும் போது அவனை சிறுமைப்படுத்துவதற்காக சொல்லப்படுகிற வார்த்தையாகத்தான் அன்றைக்கு இருந்தது. இயேசுவை சிறுமைப்படுத்துவதே யாருடைய நோக்கமாக இருந்ததுன்னா இந்த மதவாதிகளுடைய நோக்கமாக இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையிலும் கூட எதிர்வினை ஆற்றாமல் தாழ்மையோடு இருந்ததை வேதத்தில் வாசிக்கிறோம். தகப்பனற்ற குடும்பம். யோசேப்பு சில நாட்களில் மரித்து போனதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் தான் மூத்த மகன். இவருக்கு பிறகு 4 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் இருக்கிறாங்க. 6 பேர் உள்ள குடும்பம். இயேசு கிறிஸ்து மூத்தவரானால் அந்த குடும்பத்தின் பொறுப்பு யார் மேலே தான் இருக்கும்? இயேசு கிறிஸ்து மேலே தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து 30 வயது வரை குடும்ப பொறுப்பிலும் இருக்க வேண்டியது இருந்ததை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நன்மை உண்டாகுமோ என்று சொல்லுகிற நாசரேத்து ஊரை தனக்காக இயேசு தெரிந்து கொண்டார். நம்மளை நீங்கள்லாம் பிறக்கிறதுக்கு எந்த ஊரில் பிறக்கணுன்றது உங்கள் முடிவாக இருந்தால் நீங்கள் எங்கே பிறப்பீங்க? நீங்கள் பிறக்க முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டார், மெர்சி நீ எங்கே பிறக்கணும் நீ முடிவு பண்ணிக்கோன்னு சொன்னால் மெர்சி எந்த ஊரில் பிறப்பீங்க? ஆஸ்திரேலியாவிலையா? எங்க? நாசரேத்துலையா? சந்தோஷம், பரவாயில்ல. ஆனால் உண்மையில் நிறைய பேர் எடுப்போம்னா நியூயார்க்கில், இந்த மாதிரி அமெரிக்காவில், லண்டனில் அந்த வாய்ப்பு மட்டும் தரலை நமக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வாய்ப்பு உண்டு. எந்த ஊரில் பிறக்கணும், எந்த குடும்பத்தில் பிறக்கணுன்ற வாய்ப்பு இயேசுனாருக்கு உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து ஏன் அப்படி தெரிந்தெடுத்தார்னா, மேல் மட்டத்தில் இருந்தால் கீழ் மட்டத்தில் இருப்பவர்களுடைய வழி தெரியாது, கீழ் மட்டத்தில் இருந்தால் எல்லாருடைய வழிகளும் தெரியும் என்று இயேசுவே தெரிந்தெடுத்தார். தாழ்மையை அவர் தெரிந்தெடுத்தார். எந்த ஒரு மனிதனும் தாழ்மையை தானாக விரும்பி தெரிந்தெடுப்பதில்லை, தாழ்மை அவனுக்கு வருவது. ஆனால் இயேசு கிறிஸ்து தாழ்மையை தானே தெரிந்து கொண்டார் என்பதனாலே அவர் தாழ்மைக்கு கற்றுக்கொள்ள நமக்கும் கர்த்தர் கிருபை செய்வாராக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியத்தில் அவருடைய தாழ்மை என்னன்னா, தலை சாய்க்க அவருக்கு இடம் இல்லையா? தலை சாய்க்க நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லைன்ற இடத்துல தான் அவர் இருந்திருக்கிறார். அவருக்குன்னு ஒரு வீடோ அல்லது மற்றபடி எந்த வாய்ப்பும் இல்லை. அவர் பயணத்திலே இருந்தார் என்பதை பார்க்கிறோம். தாழ்மையாக சாதாரண மக்களோட படுத்து கிடந்தார். படகுல கூட படுத்திருக்கிறார். நான் யோசித்து பார்த்தேன், ஏன்னா நான் படகுல படுத்திருக்கேன், அதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த படகுலெல்லாம் நான் போயிருக்கிறனால தெரியும். ஒரு குறுக்கு அந்த ஒரு பலகை ஒன்று தான் இருக்கும். அந்த பலகத்தில் நீட்டிலாம் படுக்க முடியாது, கூனி குறுக்கி தான் படுக்கணும். அந்த பலகை வந்து நல்ல ஒரு உங்களுக்கெல்லாம் மைக்கா பலகைலாம் கிடையாது, அதுவும் கரடு முரடாக தான் இருக்கும். அந்த பலகையில் படுத்தா ஒருவேளை சாய்வதற்கு வாய்ப்பு உண்டு. படகே நம்மளை கீழே ஊட்டி தலை தான் பார்க்கும். அது ரொம்ப கஷ்டமான படகு. இன்னைக்கு இருக்கக்கூடிய போட்டு மாதிரிலாம் அன்னைக்கு இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அன்றைக்கெல்லாம் சாதாரணமானதாக இருந்திருக்கணும். இவைகளில் கூட இயேசு அதை செய்வதற்கும் அதில் படுப்பதற்கு கூட இயேசு சம்மதித்தார் என்றால் அதில் தாழ்மை வெளிப்படுகிறது. சில இடங்களை தவிர பெரும்பாலான இடங்களில் சாதாரண மக்களோடு தான் இயேசு இருந்திருக்கிறார். ஆங்காங்கே சில இடங்களில் தான் சீமோன் வீட்டில், 100க்கு அதிபதி வீட்டில், ஆசாரியன் வீட்டில், இப்படி கொஞ்சம் சில வசதி வாய்ப்புள்ள சில நேரங்களில் தான் அப்படி போயிருக்கிறார். பெரும்பாலான நேரங்களில் பாவிகளோடு போஜனம் பண்ணினார்னு தான் அவரை பற்றிய குற்றச்சாட்டாக இருந்தது. அவருடைய மரணத்திலேயும் தாழ்மை. ஏசாயா 53 வாசிக்கிறோம், கள்ளர் மத்தியில் அவர் சிறுபில் அறையப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். மயிர்கத்திற்கு முன்பதாக நிற்கிற ஆட்டை போல இருந்தார்னு சொல்லியிருக்கு. அசட்டை பண்ணப்பட்டார்னு இருக்கு, புறக்கணிக்கப்பட்டார்னு இருக்கு.
சிறுமைப்படுத்தப்பட்டான்னு இருக்கு. தன் மரணத்திலும் இயேசு தன் தாழ்மை ஆண்டவர் காண்பித்தார். இயேசுவை அவங்க பண்ணின விஷயங்கள்லாம், அவருடைய தாடி மயிரை என்ன செஞ்சாங்களாம், பிடுங்கினார்கள்னு இருக்கு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதெல்லாம் வலி நிறைந்ததில்லை. முடி பிடுங்கிறதுன்றது வந்து அப்படி சுல்லுன்னு பிடிக்கும் உச்சியில், அப்படி வலி. இயேசு கிறிஸ்துவின் தாடி மயிரை ஒவ்வொன்றா பிடுங்கியிருக்கிறாங்க. கன்னத்தில் அரைந்திருக்கிறார்கள், காரி உமிழ்ந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு முகத்தில் வந்து மனுஷருடைய உமிழ்நீர்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து காரி உமிழ்தல்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்ல, அது ரொம்ப மோசமானது இல்லை. சும்மா உமிழ்தல் வேற, காரி உமிழ்தல் வந்து அதை வாயை கூட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய முகத்தில் இருக்கும்போது ஒரு உன்னத குமாரன் தேவன் அதெல்லாம் கண்ணை மூடி அப்படியே பொறுமையாக உட்கார்ந்துருக்க காரணம் சகித்து கொண்டார். அதெல்லாம் நமக்கு வருமானா ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் வரணும். நான் அடிக்கடி சொல்வேன், காரி நம்ம முகத்தெல்லாம் துப்ப வேண்டாம், பக்கத்தில் துப்புனாலே போதும், சுனாமி வந்துடும். நம்ம மேலே துப்ப வேண்டாங்க. அப்படி போகிற வழியில் நம்ம நடந்து போகும்போது ஒருத்தர் காரி நம்ம கீழே துப்புனாலே போதும். சிலர்லாம் போதும் அருவாளை எடுத்துருவாங்க, யாரை பார்த்து துப்புற, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன் அப்படின்னு கேட்டுருவாங்க. இயேசு கிறிஸ்து அது உண்மையில் ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் ஆண்டவர் தாழ்மையாக இருந்திருக்காருல்ல, எவ்வளோ தாழ்மையாக இருந்திருக்கிறாரு. அந்த ஒரு படக்காட்சி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஒரு கருணாமூர்த்தியோ அல்லது ஜீசஸோ, பேஷன் ஆஃப் த கிரைஸ்டோ, இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு நடிப்பு தான். நடிப்பே நம்மளால் பார்க்க முடியல. அப்போ உண்மையானது நேச்சுரலாக எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பார்த்தா ரொம்ப கொடூரமானது. இயேசுவின் மரணத்தில் தாழ்மை இருந்தது. அடக்கம் பண்ணப்பட்டதுலேயும் தாழ்மை. என்ன தாழ்மை இருந்துச்சு அப்படின்னா, துன்மார்க்கரோட அவருடைய பிரேத குழியை என்ன செய்தாங்களா, நியமித்தார்கள். ஏசாயாவில் 53:9 இருக்கு. துன்மார்க்கரோட அவரையும் ஒரு துன்மார்க்கனை போல சமமாக்கினார்கள். அல்லேலூயா. ஒரு அம்மா சொல்லுச்சு, நான் செத்தனா என்னைய வந்து அந்த கல்லறையில் வைக்கக்கூடாதுன்னு. ஒருத்தர் சொன்னார், அவங்க அம்மா இறந்து போனாங்க, அவர் வந்து வாதம் பண்ணுறார், எங்கள் அம்மாவை அந்த முனியசாமி பக்கத்தில் வைக்கக்கூடாது. ஏற்கனவே ஒரு முனியசாமி அங்கே வந்து என்ன செஞ்சுருக்கு, கல்லறையில் வச்சிருக்கு. ஏன்னா அந்த ஆள் வந்து வேற ஜாதியாங்க. எங்கள் அம்மாவை அந்த ஆள் பக்கத்தில் கொண்டு வைக்காதீங்க, எங்கள் அம்மாவை வேற பக்கம் வைங்கன்னு. செத்த பிறகு கூட முனியசாமி பக்கத்தில் வைக்கக்கூடாதுன்னா பிறகு என்ன செய்ய முடியும்? இன்னும் கொஞ்ச நாளில் அது என்ன போகுது, அழுகி ஒன்றும் இல்லாமல் போகுது. அடக்கம் பண்ணும்போது கூட இன்னொரு ஜாதிக்காரன் பக்கத்தில் அடக்கம் பண்ணிடக்கூடாதுன்றதுல அவ்வளவு வெறித்தனமாக இருக்கான். ஆனால் இயேசு கிறிஸ்து துன்மார்க்கர் பக்கத்தில் அடக்கம் பண்ணுறதுக்கு இயேசு ஒன்றுமே சொல்லலைங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் வாசிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, துன்மார்க்கரோட அவரையும் ஒரு துன்மார்க்கனை போல சமமாக்கி அடக்கம் செய்த போது கூட இயேசு கிறிஸ்து ஒன்றும் செய்யவில்லை. கல்லறையில் கூட அவருக்கு இடமில்லை, சத்திரத்திலும் இடமில்லை, அவருக்கு கல்லறையிலும் இடமில்லை. யோசேப்பின் கல்லறை அவர் தான் கொடுத்துருக்காருன்னு பார்க்குறோம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில் அவருடைய தாழ்மையை இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நாம் அவருடைய கீழ்ப்படிதலை பற்றி சொல்லணும்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தது போல 3 விஷயங்களில் இயேசு கீழ்ப்படிந்தார். இல்லை, இயேசுவின் தாழ்மை 5 காரியத்தில் சொன்னேன், இயேசுவினுடைய கீழ்ப்படிதலை 3 காரியத்தில் சொல்கிறேன். முதலாவது இயேசுவினுடைய கீழ்ப்படிதல் வந்து பெற்றோருக்கான கீழ்ப்படிதல். இன்றைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு அம்மா அழுவுது, சொன்னால் கேட்கவே மாட்டேன்றா பாஸ்டர், சாப்பிடவே மாட்டேங்க. சாப்பிட்ற இன்னைக்கு முதல்ல வேலை, முன்னாடி உள்ள பெற்றோர்லாம் வீட்டில் பிள்ளை வேலை செய்ய மாட்டேங்குன்னு. இப்போ பெற்றோருக்கு என்ன கவலை இருக்குன்னா, பிள்ளை நிறைய பேருடைய கவலை என்ன, பிள்ளை சாப்பிடலைன்றதான் கவலை இருக்குது. ரெண்டாவது வேலை செய்கிறது. இந்த காலகட்டங்களில் பெரும்பாலான பெற்றோர்களுக்கு பிள்ளை வளர்ப்பு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கீழ்ப்படிதல் மிகவும் குறைவாக இருக்குது. சொல்கிற வார்த்தை கேட்கறது இல்லை. கொஞ்சம் வளர்ந்துட்டா சுத்தமாகவே இல்லை. இயேசு கிறிஸ்து உன்னத தேவன் இல்லை, மரியாளும் யோசேப்பும் இயேசுவை எப்படி கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சின்ன பையனில் இயேசு கிறிஸ்து மனுஷன்றதுனால தெருவில் பிள்ளைகளோட தான் இருந்திருப்பார். இயேசு கூப்பிடுனா, டே இங்கே இயேசு இங்கே வாடான்னு இருப்பாங்க நம்ம. ஒன்று அங்கே இருந்து, இதா பாரு இதோட லாஸ்ட்டு, இனிமேல் இயேசு வீசுன்னு பேசுனேன் தொலைச்சி போடுவேன். நான் யார் தெரியுங்களா? உன்னத சிங்காசனத்தில் பிதாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்காந்துருக்கேன். நான் பிதாவை வலது பசத்தை விட்டு மகிமையை விட்டு நான் ஓடி வந்திருக்கேன். யோசுவாவன் அப்படி இன்னைக்கு உள்ள ஆளுன்னு அப்படி தான் சொல்லுவான். இன்னைக்கு அவன் 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணவனே 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கான்றானே இல்லை. பிள்ளை சொல்லுது, ஏம்மா காலேஜுக்கு போனவொடனே சிலர்லாம் மாறிடுறான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, நிலச்சலை கட்டிடு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி நினச்சிருவாங்களாம். தாயினுடைய உருவத்தையும் தாயினுடைய உடையையும் குறித்து கேவலமாக நினைக்கிற பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். கீழ்ப்படிதல் குறைந்து போன காலத்தில் இருக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலை பெற்றோர்கிட்ட பார்க்குறோம். பைபிளில் நம்ம அதை படிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் படிக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல மூத்த குமாரனாக பிறந்ததால் பொறுப்புகள் இருந்தது. குடும்பத்தை கவனிக்கும் அளவுக்கு சகோதரர் வரும் வரை அவர் குடும்பத்தை கவனித்தார்.
வீட்டில் மட்டுமல்ல வெளியிலும் கவனித்தார். பைபிளே சொல்லுது, அவர் கீழ்ப்படிந்திருந்தார், தன் தாய் தகப்பனுக்கு பெற்றோர் கீழ்ப்படிந்திருந்தார்னு பைபிள் வசனமே சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை அப்பா அம்மாவுக்கு வேலை செஞ்சிருப்பாரு, எல்லாம் பார்த்துருப்பார். பிதாவுக்கு அடுத்த ஸ்தானம், பிதாவோடு நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்னு சொல்கிற அளவுக்கு மகிமை உள்ளவர். சாதாரண ஒரு மனிதனாக, குழந்தையாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ரெண்டாவது, பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். முதல்ல பெற்றோருக்கு, ரெண்டாவது பிதாவுக்கு கீழ்ப்படி. ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் அதை படிக்கிறோம். ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். இயேசுவின் கீழ்ப்படிதல் தான் அநேகர் நீதிமான்களாக்கிற்று. பிதா தன் குமாரனை பூமிக்கு அனுப்பின போது இயேசு கீழ்ப்படிந்தார். அதனால தான் உலகத்துக்கு ரட்சிப்பு கிடைத்தது. பிதா குமாரனை சொல்லிய போது இயேசு கீழ்ப்படியாமலும் இருக்க முடியும். கடைசி வரைக்கும் சொன்னார், பிதாவே ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்பது ஒரு கீழ்ப்படிதல் தான். உண்மையாகவே இயேசு கிறிஸ்து தன்னை அந்த இடத்துல அர்ப்பணம் செய்கிறார். மூணாவது நான் சொல்ல விரும்புகிறேன், பரிசுத்தாவி கீழ்ப்படிந்தார். இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவி கீழ்ப்படிந்தார். ஆவியானவர் புறாவை போல என்னைக்கு அவர் மேல் வந்து தங்கினாரோ அன்னைக்கு பரிசுத்தாவியானவரே இயேசுவை ஆட்கொண்டார். வனாந்தரத்துக்கு போய் ஜெபிக்க போனாரே, உபவாசிக்க போனாரே, வசனம் இப்படி தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 1 முதல் 3 ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இயேசு வனாந்தரத்துக்கு போனார் அப்படின்னு இல்லை, எப்படி இருக்கு? ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார். அப்படின்னா பரிசுத்த ஆவி இயேசுவை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவின போது இயேசு பரிசுத்த ஆவி கீழ்ப்படிந்தார். அதாவது செழிப்பான தோட்டத்துக்கு போவதற்கு ஓகே, வனாந்தரத்துக்கு போக ஓகேவா? உபவாசிப்பதற்கு 40 நாள் புசியாமல் குடியாமல் இருப்பதற்கு ஆவியானவர் ஏவின பொழுது அதற்கு ஓகேவா? இயேசு கிறிஸ்து அதற்கும் கீழ்ப்படிந்தார். இல்ல, நன்மையானது கீழ்ப்படிஞ்சிரும். ஆனா இது மாதிரியான சங்கடங்களுக்கு கீழ்ப்படிய முடியுமா? பாரமான காரியத்துக்கு கீழ்ப்பட முடியுமா? நாம் விரும்பாதவர்கள் கீழ்ப்படிய முடியுமா? இயேசு அதுக்கு கீழ்ப்படிந்தார்னு பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லைன்னு பவுல் சொல்றார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி பவுல் கீழ்ப்படிந்திருக்கிறார். பவுல் இன்னொரு இடத்துல சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். சொல்ல, நான் இயேசுவை போல நானும் கீழ்ப்படிவதில் நான் கற்றுக்கிட்டேன், நீங்கள் என்னை போல மாறுங்கள்னு சொல்றார். அப்படின்னா பவுல் அப்போஸ்தலன் இயேசுவை போல எந்த அளவுக்கு மாறி இருந்தா மற்றவங்களை தன்னை பின்பற்ற சொல்லுவார்ல. பவுல் வந்து தன்னை பின்பற்ற மக்கள்கிட்ட சொல்றாரு அப்படின்னா அது எவ்வளவு கான்ஃபிடென்ட் இருக்க வேண்டும், எவ்வளவு உறுதித்தன்மை இருக்க வேண்டும். அறகுறையா இருக்கிறாள் அந்த வார்த்தை சொல்ல முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம்னா, என்னைய பார்க்காத இயேசுவை பாரு. நம்ம நிறைய பேர் அதான் சொல்றோம். யாராவது சொல்லிட்டாங்கன்னா நீங்க இப்படி செய்யலாமான்னா, நீங்க ஒரு விசுவாசி, ரட்சிக்கப்பட்ட ஆளு, ஜெபம் பண்ற ஆளு, நீங்க இப்படி செய்யலாமா யாராவது கேட்டா உடனே சொல்றது, நான் மனுஷன் தான், அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வேன், நீங்க என்னைய பார்க்காதீங்க, இயேசுநாதரை பாருங்க. இல்ல, மக்கள் இயேசுநாதர் இல்லை, உங்களை தான் முதல்ல பார்ப்பாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இல்லை, இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. எந்த வார்த்தை சொல்லாதீங்க, என்னைய பார்க்காத. நீங்க ஒரு ஆளை சபை கூட்டு வாரீங்க, அந்த ஆள் யாரை பார்க்கும்? உங்களை தான் பார்க்கும். இந்த சகோதரி தான் நம்ம சபை கூட்டு வந்திருக்கு, இந்த அக்கா எப்படி இருக்காங்க, அந்த அக்கா பார்த்தே, அந்த அக்கா ஜெபம் பண்ணா ஜெபம் பண்ணா, அந்த அக்கா ஜெபம் பண்ணலாம், அந்த அக்கா ஜெபம் பண்ணாது. இந்த உலகத்தில் நமக்கு என்ன பேரு? இயேசுக்காரரு, கிறிஸ்தவன். ஏன்னா இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். இயேசுவின் முகம் உங்க முகத்தில் தெரியுது, இயேசுவின் செயல்கள் உங்க கிரியைகளில் தெரியுது. இயேசுவை நேரில் மக்கள் பார்க்கல, இயேசுவை உங்கள்கிட்ட தான் பார்க்குறாங்க, நம்ம கிட்ட தான் பார்க்குறாங்க. அப்ப இயேசுவை இந்த உலகத்திற்கு பார்க்க, இயேசுவை நோக்கி பாருங்கள்னு உலகத்துக்கு சொன்னோம்னா அவங்க யாரை பார்ப்பாங்கன்னா நம்மளை தான் பார்ப்பாங்க. நீங்களும் நானும் இயேசுவாக உலகத்தில் வாழணும். நீங்களும் நானும் இயேசுவாக உலகத்தில் வாழணும். ஒருத்தர் இயேசுவை பார்க்கணும், நம்மளை பார்க்கணும். பவுல் சொன்ன மாதிரி சொல்ற அளவுக்கு தைரியம் வரணும். என்ன பார்க்காத இயேசுவை பாருன்னு சொல்லாம, என்ன பாரு, இயேசுவை போல நான் வாழ்றதை பாருன்னு நாம் சொல்லும் அளவுக்கு நம்மளை கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கீழ்ப்படிதலை பற்றி நிறைய இருக்கு பைபிளில். இல்லை, பைபிளில் சொல்லியிருக்கு, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. முதல்ல பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியும். ஹல்லேலூயா, ரொம்ப முக்கியமானது. இங்கே ஒருவேளை நீங்கள் பிள்ளைகள், திருமணமாகாத பிள்ளைகள் தான் சொல்லுங்கள், பெற்றோர் கீழ்ப்படியாத ஒரு பிள்ளையை கர்த்தர் ஒருபோது நேசிப்பதே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது தேவனுடைய கட்டளை. பெற்றோர் கீழ்ப்படியும் தேவனுடைய கட்டளை. ஒருவன் பெற்றோர் கீழ்ப்படியவில்லை என்றால் அவன் கர்த்தருடைய கட்டளையை மீறுகிறான், அவன் மேல் தேவன் அன்பா இருப்பதில்லை. 2, இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். 1 பேதுரு 5:5 சொல்றார், இளைஞர் மூப்பருக்கு கீழ்ப்படியணுமா. மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கொலோசியர் 3:18. அல்லேலூயா. கணவனுக்கு மனைவி சொல்றாரு, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? கீழ்ப்படிந்திருங்கள். வேலைக்காரரே எஜமானுக்கு கீழ்ப்படியுங்கள். விசுவாசிகளே உங்களை நடத்துகிறவர் கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. இது நம்ம சம்பந்தப்பட்டது. எது? விசுவாசிகளே உங்களை, இது அது நான் கொஞ்சம் கூடுதலாக சொல்ல வேண்டியிருக்கு. விசுவாசிகளே நீங்கள், அதைத்தான் சொல்லவே மாட்டேங்க. நீங்கள்
சொல்லுங்க, நீங்க விசுவாசிகளே உங்களை யார் நடத்துறா? கண்டக்டர் இல்ல, பாஸ்டர். நடத்துனர்னு ஒன்று அங்கே போயிடாதீங்க. நடத்துகிறவர் யார்? பாஸ்டர். இந்த நடத்துகிறவர் அப்படின்ற இடத்துல நிறைய இருக்கு. பாஸ்டர் மட்டும் இல்லாமல் கேர்ஸ் லீடர், சண்டே ஸ்கூல் டீச்சர், ஒரு குழு லீடர் இருக்காங்கல்ல, தலைவர், அவங்களாம் நடத்துகிறவர்கள். உங்களுக்கு யார் மேலே இருக்காங்களோ, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நடத்துகிற உங்கள் ஆவிக்குரிய பெற்றோர் உங்களை ரட்சிப்புகள் நடத்துகிறாங்களோ, அவங்க கூட முக்கியமாக அவங்களுக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணுமா. அவங்க சந்தோஷமாக நடத்தணுமா. இந்த தொல்லை தாங்க, இந்த விசுவாசியை வச்சு நான் அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாதான். ஹலோ, உங்களை வழி நடத்துறதுல பாஸ்டருக்கு என்ன இருக்கணுமா? சந்தோஷம் இருக்கணும். இந்த விசுவாசி பரவாயில்ல, நம்ம சொன்ன உடனே கேட்டுக்குது பரவாயில்ல அப்படின்னு உங்களை பார்த்து சந்தோஷமாக வழி நடத்துகிற பாஸ்டராக இருக்கணுமா? ஐயோ, இது நமக்கு அருமையாக இருக்கு, இந்த இது சபையை விட்டு போனால் போகுதுன்ற மாதிரி ஒரு பாஸ்டர் நினச்சிடக்கூடாது. சவுண்டே வரமாட்டேங்க ஒரு ஆளு. பிரைஸ்லாம். உங்களை குறித்து ஒரு பாஸ்டருக்கு என்ன வரணும்? சந்தோஷம் வரும். அதே மாதிரி என்னை பற்றி உங்களுக்கும் சந்தோஷம். இந்த மனுஷன் தான் அன்றைக்கு பிரசங்கம் பண்ண போகிறாரா, வேற ஆளே வரமாட்டாரான்னு நினச்சிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை இதுதான் பிரசங்கம் பண்ண போகிறாரா, வேற ஆள் தான் நல்லா நினச்சக்கூடாது. நானும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவனா இருக்கணும். தோத்திரம். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்களே, மேலான அதிகாரங்களுக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. தீத்து 3:1 இருக்கு. மேலான அதிகாரம்னா பாருங்களேன், நமக்கு மேலே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கீழ்ப்படியை சொல்கிறார். ஒரு நல்ல விசுவாசி அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிவாங்க, அதான் சொல்கிறார். கடைசியாக அவனை சொல்லி நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இயேசு தாழ்மையாக இருந்ததுனாலையும் கீழ்ப்படிந்ததுனாலையும் இயேசு உயர்த்தப்பட்டார். பிலிப்பியர்லேயே நாம் படிக்கிறோம் அவர் எப்படி உயர்த்தப்பட்டார்னு. பிலிப்பியர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 9 முதல் 11 வரைக்கும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். சொல்லி தாழ்மைன்னு ஒன்று இருந்தால் கட்டாயம் என்ன இருக்கும்? உயர்வு இருக்கும். தாழ்மை இருந்தால் கர்த்தர் உயர்வு தருவார். கீழ்ப்படிதல் இருந்தால் ஒரு மேல் படி ஒன்று ஒருத்தனுக்கு உண்டு, நிச்சயமாக உண்டு. கர்த்தர் ஒரு நாள் விட்டுவிட மாட்டார். உண்மையாக நீங்கள் தாழ்மையாக இருந்த உடனே கிடைக்காம இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. நான் எவ்வளவோ தாழ்மையாக தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு சோர்ந்துடாதீங்க. தொடர்ந்து நீங்கள் கர்த்தருக்காக நில்லுங்க, உயர்வு ஆண்டவர் தருவார். ஒருவேளை நீங்கள் கீழ்ப்படிந்ததுனால உங்களுக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு நினச்சிடாதீங்க. பொறுமையாக இருங்க, ஏற்ற வேளையில் கர்த்தர் இடைசியான உயர்த்துவார். இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் மேலே உயர்த்தப்பட்டாராம். அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசுவை குறைச்சி பேசினாங்களோ அவங்கெல்லாம் இயேசு புகழும்படி ஆண்டவர் செய்தார். அவரை சிலுவையில் அறைந்தான ஒருத்தன். இயேசு சிலுவையில் அறையிறதுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணாங்க. போர்ச்சியவர்கள், காவலாளிகள், இராணுவ மிலிட்ரி, அவங்க தான், ரோம படை தான் இயேசுவை சிலுவையில் அறைஞ்சாங்க. அதில் எத்தனை பேர் இருந்தாங்களோ தெரியாது. அவரை பவனியாக கூட்டிகிட்டு போய் அவரை சிலுவையில் படுக்க வச்சு ஆணி அடித்து அவரை நிறுத்தி அவரை துன்பப்படுத்தி ராத்திரி முழுவதும் அவரை வேதனைப்படுத்தி ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணிச்சு இயேசுவை சிலுவையில் அறையிறதுக்கு. அந்த டீமுக்கு ஒரு லீடர் இருந்தார். அவர் தான் 100க்கு அதிபதி. அப்படின்னா ஒரு 100 பேர் உள்ள படைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100க்கு அதிபதி அவர் தான் அடித்து கூப்பிட்டு போகிறார். எல்லாத்தையும் அடித்து இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தினதில் அவர் தான் முக்கிய பங்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது அவரை பார்த்துட்டு இருந்த அந்த 100க்கு அதிபதி சொல்கிறாரு, உண்மையாகவே இவர் நீதிமான்னு சொல்கிறார். உண்மையாகவே இவர் நீதிமான்னு சொல்கிறார். யாரெல்லாம் அவரை தப்பாக நினைச்சாங்களோ அவங்கெல்லாம் இயேசுவை மகிமைப்படுத்தும்படி அளவுக்கு இயேசு உயர்த்தப்பட்டார். நீங்களும் நானும் ஆண்டவருக்காக தாழ்மையோடும் கீழ்ப்படிதலோடும் இருந்தால், வசனத்தை கை கொண்டால், நம்மையும் ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். நம்மை பார்த்து ஏளனமாய் பார்த்தவைகள் நம்மை உயர்வாக பார்க்கும்படி கர்த்தர் நம்மை வைப்பார். நமக்கான ஒரு காலம் கட்டாயம் இருக்கிறது. தாழ்த்தப்படுகிற கீழ்ப்படுகிற ஒரு காலம் இருக்குமானால், நம்மை தாழ்த்துகிற ஒரு காலம் இருக்குமானால், நாம் உயர்த்தப்படுகிற ஒரு காலமும் கட்டாயம் இருக்கும். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். அன்பானவர்களே, கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதம் தருவதாக வேதம் சொல்கிறது. கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை தருவதாக வேதம் சொல்கிறது. கீழ்ப்படுகிறவர்களுக்கு நித்திய ரட்சிப்பை கொடுப்பதாக வேதம் சொல்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாராம். தாழ்மை உள்ளவர்கள் உயர்த்தப்படுகிறார்களாம். தாழ்மையான சிந்தை உள்ளவர்களுக்கு ஞானம் கொடுக்கிறாராம். தாழ்த்துகிற ஆகாப் என்கிற ராஜா பாவம் செய்தவன் தான், அவனை மன்னிக்கிறாராம். தாழ்த்துகிறவர்களை விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்கிறாராம். எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. எழுமி நிற்க முடிஞ்சா எழுமி நின்று தேவ சமூகத்தில் நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். இன்னைக்கு இந்த பிரசங்கம் உங்களுக்கு உண்மையாகவே ஆசீர்வாதமாக மாறணுமா, நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்யுங்க. நாம் கேட்கிற செய்திக்கு எப்போ அர்ப்பணம் செய்கிறோமோ அப்போ தான் அந்த செய்தி நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். இல்லையானால் அந்த செய்தி ஒரு காதில் இருந்து இன்னொரு காதுக்கு போய்விடும். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்கும்போது, ஆண்டவரே இந்த செய்தி மூலமாக நான் மாற்றப்படணும்னு எந்த மனுஷி அர்ப்பணம் செய்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு மனுஷன் நான் மாறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இந்த காலவேளையில் உங்கள் உள்ளத்தோட ஆண்டவர் பேசியிருக்க கூடும். எல்லாரோடும் ஆண்டவர் பேசியிருப்பார். உங்கள் கூட ஆண்டவர் என்ன வார்த்தை பேசினாரோ அந்த வார்த்தைக்காக தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணம் பண்ணுங்க. என்ன தாழ்த்துகிறேன்னு சொல்லுங்க ஆண்டவர்ட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசுவே. உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக ஆண்டவரே. எங்களை எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஓ ஸ்ரீகதரம சந்தனதரம நியதனதரபலம. ஓ
ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தயவு செய்து தேவ பிள்ளைகளே, ஒரு சில வார்த்தைகளாவது சொல்றீங்களா? ஒரு சில வார்த்தைகளாவது சொல்றீங்களா? ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு என்னை கீழ்ப்படுகிறையா. இந்த உலகம் என்னை மேற்கொள்ள பார்க்குது, இந்த உலகத்தின் பாவங்கள் என்னை அடிமைப்படுத்த பார்க்கிறது. ஆனா தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் அதை மேற்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கடந்த நாட்களிலே தேவனே எங்களுடைய தடுமாற்றங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. உம்மை போல நாங்கள் பாவத்தை ஜெயிக்கணும், உம்மை போல தாழ்மையா இருக்கணும், உம்மை போல கீழ்ப்படியணும் ஆண்டவரே. உம்மை போல பிதாவுக்கு பரிசுத்தாவி கீழ்ப்படியணும் ஆண்டவரே. பெற்றோரு கீழ்ப்படிய பண்ணுங்க, பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. பெற்றோரு கீழ்ப்படிந்திருக்க பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினாலே. பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளையில அப்பா, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களிலே உம்முடைய பிறப்பின் மூலமாக, உம்முடைய மனித அவதாரத்தின் மூலமாக நாங்கள் பலதை கற்றுக்கொள்கிறோம். இந்த நாளில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. வசனங்களை கேட்ட விசுவாசிகள் மட்டுமல்ல ஆண்டவர், தேவ செய்தி அளித்த அடியனையும் சேர்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எல்லாரும் இணைந்து தேவனை உயர்த்தணும் ஆண்டவர். நாங்கள் எதை கற்றுக்கொள்கிறோம் அதன்படி செய்ய பண்ணுங்க அப்பா. வெறும் கேட்பதற்கான வார்த்தை அல்ல, நாங்கள் செய்வதற்கான வார்த்தை. எங்களுக்கு இந்த கீழ்ப்படிதலையும் தாழ்மையும் தாரும், அதன் மூலமாய் வருகிற அந்த உயர்வையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருட இறுதியில நாங்கள் நிற்கிறோம், ஒரு புத்தாண்டை ஆரம்பிக்க காத்திருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகை காலங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். சுகவீனமாக இருக்கிறவர்களை சுகமாக்கும், மனபாரங்களை கத்த நீக்கியருளும் ஆண்டவருடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். மேலான நாமத்தால், உயர்ந்த நாமத்தால், வல்லமையான நாமத்தால் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை செய்யும், அவர்களை ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக நீரே வழி நடத்துங்க. இரண்டாவது ஆராதனை, சாயங்காலம் கீத ஆராதனை எல்லாத்திலையும் உங்க கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.